அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பணியகத்தின் அறவோர் சந்திப்பு கூட்டம் இன்று சிதம்பரத்தில் நடைபெற்றது. மிக முக்கியமான சில முடிவுகள் தீர்மானங்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. வள்ளலார் பெருவழி சத்தியஞான சபை வடலூர் பெருவழியில் கட்டுமானங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயன்ற முதல் தவறு. அது ஒரு கோட்பாடு. வள்ளலார் பெருவழி என்பது ஒரு கோட்பாடு. அந்த திடலாகவே தான் இருக்க வேண்டும். வேறு இடங்களில் கட்டுங்கள் கட்டுமானங்களை என்று சொல்லி போராட்டங்கள் நடத்தினோம், வழக்கு போட்டோம். இப்பொழுது அந்த முதல் பிரிவை சேர்ந்த அந்த பணியக வள்ளலார் பெருவழியில் தற்காலிகமாக கட்டடம் கட்டுவதற்கு தடை விதித்து பி சைட்டில் கட்டிக்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏ சைட்டில் கட்டுவதற்கு தடை என்பது நீடிக்கிறது. ஆனால் வெட்டி போட்ட பள்ளங்கள் அப்படியே கிடக்கின்றன. போராட்டங்கள் பல நடத்தினோம், பலரும் நடத்தினார்கள். சட்டை பண்ணாமல் தமிழ்நாடு அரசு வெட்டி அந்த சிதைச்சு வள்ளலார் பெருவழியை பாதாளமாக வெட்டி போட்டு அப்படியே கிடக்கு. அதை உடனடியாக மூட வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்து சொல்லிட்டு வருகிறோம். மூட மறுக்கிறார்கள். மூட வேண்டும். இப்பொழுது தைப்பூசம் வருகிறது. பிப்ரவரி 1ஆம் நாள் தைப்பூசம் வருகிறது. இந்த தைப்பூசத்திற்குள் அந்த வெட்டி போட்ட பள்ளத்தை, சத்தியஞான சபை பெருவழியில் வெட்டி போட்ட பள்ளத்தை தமிழ்நாடு அரசு மூட வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம். இது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும். மூடுவோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அவர்கள் பி சைட்ல கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. கட்டடம் கட்டியாச்சு. அதுல இயங்குங்க. தேவையான பக்கத்துல இருந்து நிலம் வேணா வாங்கிட்டாங்க, இயங்குங்க. கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன பி சைட்ல, அதுல நீங்க இயங்குங்க. இங்க இந்த பாதாள குழிகளை எல்லாம் மூடி இயல்பாக்கணும். தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள். அதற்குள் இதை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானம் போட்டுக்கிறோம். முதலமைச்சர் இது பற்றி உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக, பெருவழியில் பன்னாட்டு மையங்கள் கொண்டு வருவது என்பதெல்லாம் கூடாது. அதை ஆன்மீக தலமாகவே அதை பராமரிக்க வேண்டும். பன்னாட்டு தலங்களாக கொண்டு வரக்கூடிய நோக்கங்கள் வெறும் ஒரு வணிக நிறுவனம் போல அதை ஆக்கி விடுவதற்கும், வள்ளலாருடைய ஆன்மீகத்துக்கு தொடர்பில்லாத ஆட்களை அங்கே கொண்டு வந்து குவிப்பதற்கும் தான் அது வழிவகுக்கும். எனவே அது மாதிரி செய்யக்கூடாது. அது பாதுகாக்கப்பட்ட ஆன்மீக பெருவழியாகவும் ஆன்மீக தலமாகவும் தான் அது இருக்க வேண்டும். ரெண்டாவது, தைப்பூசத்திற்கு பேருந்துகள் வள்ளலார் பெருவழி சத்தியஞான சபை அருகே வந்து இறக்கி மக்களை விட்டு கொண்டு இருந்தது இது வரைக்கும். அப்படி இல்லாமல் ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல இந்த பேருந்துகள்லாம், சிறப்பு பேருந்துகள், எல்லா பேருந்தையும் அங்கே நிறுத்துறது என்ற ஒரு முறை என்பது அங்கிருந்து பல கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியிருக்கிறது மக்கள். அதனால என்ன ஆகுதுன்னாக்க, பல பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுவும் மூத்த குடிமக்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. எனவே ஏற்கனவே பெரும் வெள்ளமாக மக்கள் வந்த போதும் ஒரு பக்கம் ஒதுக்கமா பெருவழி பக்கத்துல பேருந்துகள் நிறுத்தி இறக்கி விட்டு உடனடியே போயிடும். அங்க நிக்க வேண்டியதில்லை. அதை காவல்துறை வச்சு அந்த இறக்கி விட்டுட்டு உடனே அது போயிடுறது அந்த பேருந்துகள் என்ற அளவுல அதை பராமரிக்கணுமே தவிர, வள்ளலார் பெருவழிக்கு அல்லது சத்தியஞான சபைக்கு வெளியில பல கிலோமீட்டர் தள்ளி பேருந்துகளை நிறுத்துவது என்பது சத்தியஞான சபைக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய மக்களை ஏதோ ஒரு வகையில் தடுப்பது போன்ற செயலாக அது மாறிவிடுகிறது. அரசுக்கு அந்த நோக்கம் இல்லை என்றாலும் அந்த அரசின் செயல்பாடு ஒரு தடுப்பது போன்ற ஒரு செயலுக்குத்தான் பயன்படுகிறது. எனவே அந்த தடவை மாற்றணும். இதுல கவனம் செலுத்தணும். இது லட்சக்கணக்கான மக்கள் குவிகின்ற ஆன்மீக பெருநிகழ்ச்சி, வள்ளலாருடைய பெருநிகழ்ச்சி. இது உணர்ச்சிகரமாக மக்களுடைய நிலை. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்தி சத்தியஞான சபை அருகே எப்பொழுதும் கொண்டு வந்து இந்த தைப்பூசத்துக்கு இறக்கி விடுவது போல பயணிகளை சிறப்பு பேருந்துகளும் மற்ற பேருந்துகளும் அங்கு கொண்டாந்து இறக்கி விடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த முக்கியமான தீர்மானங்கள். அதன் பிறகு வள்ளலார் பணியகத்தினுடைய
அடுத்தடுத்த செயல்பாடுகள் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றி அந்த ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லுவார்கள். நாளைக்கு நேரு வந்து வடலூர்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் தனி வேற இடத்துல. நாளைக்கு நேரு வராது, நீங்க அவரை நேரா சந்திக்கலாம். நேருவெல்லாம் சந்திக்க முடியுமா? இது உங்க வழியா சொல்றான், நீங்க சொல்லுங்க. அரசாங்கம் அது செய்யட்டும், அவ்வளவுதான். அது நேருகிட்ட சொல்லுங்க. நேருவெல்லாம் அப்படி சந்திக்கக்கூடிய அளவுல சாமானியர்கள், வள்ளலார் அன்பர்கள் நாங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துலயா நேரு இருக்கிறார்? உடனே வந்து அவர்கிட்ட போய் மனு கொடுத்துட முடியுமா? செவி மடுப்பாரா? நேருமா அது? ஐயா, சிதம்பரத்துக்கு வந்த வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். நம்ம அது வந்து அது சும்மா வராங்க பாக்குறாங்கிறது எல்லாமே இந்த மந்திரிகளை பொறுத்த அளவுக்கு என்னன்னு தெரியும். அதை விட்டுருங்க. நம்ம இது உங்க வழியாக அதை சொல்றோம், நீங்க சொல்லுங்க. அது அரசாங்கம் கேட்கட்டும், அவ்வளவுதான். போய் அவங்கள்ட்ட நாங்க வந்து கொடுத்து மனு கொடுத்து தண்டனைட்டு எல்லாம் நிக்க முடியாது. அது அவ்வளவுதான். அடுத்தது வந்து கம்மியா வந்து நிறைய பஸ் வந்து டிராவல் பண்ணோம். போன வருஷம் இந்த வருஷம் அப்படிதான் பண்ணாங்க. இப்ப வள்ளலார் பக்தர்கள் இல்ல வள்ளலார் மேல வந்து ஆர்வம் பண்ணாங்க, இந்த ஈர்ப்புடைங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் இப்ப வராங்க. அப்படி உள்ள சூழல்ல அரசு வந்து அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வகையில் தானே பண்றாங்க. உள்ளே வந்து வேன் வசதி எல்லாமே செஞ்சு எல்லாரும் கிட்டக்கே போற மாதிரி தான் பண்றாங்க. அது பண்ணட்டும். அதை வந்து என்னன்னா, அது போன தடவை இது பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, வருபவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி, இப்ப நீங்க உள்ளக்கூடிய அனுப்புற வண்டி இருக்குல்ல, சின்ன சிற்றுந்துகள் அனுப்புறாங்கல்ல, அது வந்து போதிய எண்ணிக்கையில் இல்லாத போது என்ன ஆயிடுதுன்னா, நடக்கவும் முடியாம வண்டியிலும் இடம் கிடைக்காம பல ஆட்கள் வந்து வர முடியல. அவங்க போன் பண்ணி சொல்ல வரவங்க வந்து நின்று போச்சு. அந்த மாதிரியான சிக்கல் வந்துருது. அது வந்து இவங்களுக்கு விருப்பம் அப்படி இல்லாம இருக்கலாம், அதை தடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாம இருக்கலாம். நான் நடைமுறையில அது தடுத்துருது. அதுக்கான ஏற்பாடை ஒழுங்குபடுத்திக்கலாம். நீங்க வந்து நீதிமன்றத்துல நாங்க வழக்கு நடத்தும் போது என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்க ஒழுங்குபடுத்திடுவோம், காவல்துறையை வச்சு ஒழுங்குபடுத்திடுவோம்னு சொன்னாங்க. இந்த பன்னாட்டு மையத்துக்கு எதிராக நாங்க வழக்கு போடும்போது வழக்கு மன்றத்துல அதை செய்யுங்கிறானோ. நீங்க வழக்குல மட்டும் அது ஒரு வாதமா சொல்றீங்க, நடைமுறையில செய்யுங்க. நீங்க அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் நீங்க தள்ளி வச்சுட்டு போதுமான உள்ள சிற்றுந்துகள் ஏற்பாடு பண்ணி பேட்டரி வண்டி பண்ணீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வழக்கமா அப்படி பண்றது இல்லைங்கிறத வச்சுதான் நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. மாற்று ஏற்பாடு நல்லபடியா பண்ணட்டும். 2 ஆண்டு ஆயிடுச்சே. நீங்க வந்து 2 விஷயங்க இதுல. பன்னாட்டு மையம்ங்கிறது வந்து அந்த பெருவெளி கோட்பாட்டுக்கு எதிரானது என்பதற்காகத்தான் வள்ளலார் பணியகமும் சரி, வள்ளலார் அன்பர்களும் சரி, பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து போராடி இருக்கிறோம். நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்குல வந்து நீதிமன்றம் இடைக்கால தடை வைத்த பிறகுதான் இது அப்படியே நிக்குது. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்க வந்து சவாலாவே கேட்டோம், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டுல வரக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள்ட்ட கருத்து வாக்கெடுப்பே நடத்தி பாருங்க. அந்த பெருவழி வேண்டாம் என்பதுதான் பெரும்பாலுடைய கருத்து. ஏன்னா அது வந்து அந்த சன்மார்க்கத்தினுடைய கோட்பாட்டுக்கு விரோதமானது. அது நீங்க பி சைட்ல கட்டினீங்க, அதை அப்படியே விட்டு போங்க. அதை வந்து இந்த தைப்பூசத்துக்கு முன்னாலேயோ அல்லது தைப்பூசம் கடந்து இவங்க அந்த சென்னையில உலக அந்த வள்ளலார் மாநாடு நடத்துறாங்களா அரசாங்கத்தினுடைய முன்முயற்சியில, முதல்ல தைப்பூசத்துக்கு முன்னாடி அறிவிச்சா நல்லது முதலமைச்சர். அல்லது அந்த மாநாட்டிலேயாவது இந்த பன்னாட்டு மையத்தை பெருவழியில் கட்டமாட்டோம் என்று தெளிவாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு இருக்கிற கூட்டத்துல முக்கியமான வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். பள்ளத்தை உடனடியா மூடணும். ஏன்னா ஸ்டே ஆர்டர் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட்லயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்க போய் நாங்க வந்து ஏ சைட்ல கட்டலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்க போய் அபிடவிட்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப மூட வேண்டியதானே. அப்ப நீங்க இப்ப இந்த தைப்பூசத்துக்குள்ள அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வரும்போது அந்த இடத்துல அதை நின்றுச்சுன்னா, சாதாரணமா மாத தைப்பூசத்திலே பிரச்சனையா இருக்குது, மக்கள் வந்து போறதுல எல்லாம் பாக்குறாங்க. காவல்துறையினோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அப்போ வந்து அதை மூடிட வேண்டியதானே. நீங்க நீதிமன்றத்துல ஒருவேளை உங்களுக்கு சாதகமா, நீங்க நீதிமன்றம் இன்னொரு ஒன்று சொல்லியிருக்குது, 61 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குதுங்க, அதை முதல்ல அகற்றிட்டேன்னு ரிப்போர்ட்டோட வாங்கன்னு சொல்லி இன்னும் அது 2 வருஷம் ஆச்சு. இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டு இடமா அது பெருவழிங்கிறது? அதனால தமிழ்நாடு அரசாங்கம் அது பெருவழியில வந்து நாங்க கட்டடங்கள் கட்ட மாட்டோம், பன்னாட்டு மையம் தொடர மாட்டோம்னு சொல்லணும். விளையாட்டு இடம்னா விட்டுற மாட்டாங்க, அதுக்குன்னு மந்திரி இருக்காரு, துணை முதலமைச்சர் வாரிசு இருக்காரு. வள்ளலார் இடம்
என்ன மாதிரி வசதிகள் குடிநீர் வசதி? அதாவது குடிநீர் வசதி இப்ப இவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல எனக்கு என்னன்னா மொபைல் டாய்லெட் என்பது இன்னும் கூடுமான எண்ணிக்கையில வேணும். அப்ப நீங்க வந்து அவங்க இந்த 23 பெண்களுக்கானது 22 ஆண்களுக்கானதுலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா மொபைல் டாய்லெட் அவங்களோட எண்ணிக்கை என்பது போதுமானது இல்லை. ஏன்னா மொபைல் டாய்லெட் தான் நீங்க எங்க தேவையோ நவுத்திக்க முடியும், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். அதனால மொபைல் டாய்லெட் கூடுதலா வரணும். இந்த ஒண்ணு அந்த வண்டியை கொண்டு போய் அது ஏற்கனவே இப்ப ஐயா சொன்னது மாதிரி அங்க இறக்கணும். இல்ல நீங்க மாற்று ஏற்பாடுன்னா உரிய அளவுல சிற்றுந்துகள் வைக்கணும், பேட்டரி வாகனமோ மற்றதோ வைக்கணும். நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க வேற சில இடங்கள்ல பாக்குறோம்ல, அதில் நீங்க பிரைவேட்ல விட்டுட்டீங்கன்னா அவர் வந்து இஷ்டத்துக்கு ரேட்டு கேட்பாரு, நடக்க முடியாதவங்கள்ட்ட. இதெல்லாம் இல்லாமல் பாத்துக்கிறதுக்கான ஏற்பாடு இருந்தா பரவாயில்ல. நமக்கு வந்து அந்த கூட்டத்தை வருவதை எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் எளிதா வந்துட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். நீங்க வழக்கு நடக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல தான் சொல்றீங்கல்ல, அதை செய்யுங்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இதை தவிர என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது, எல்லா பல்கலைக்கழகத்திலையும் வள்ளலாருடைய சிந்தனைகளை வந்து ஆய்வு செய்து அறிவிப்பதற்கு ஆய்வு இருக்கைகள், ரிசர்ச் சேர் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். அது திரும்பவும் வலியுறுத்துறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அது மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது. அதுவும் அதுக்கு போதுமான ஃபண்டு கிடையாது, இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. மண்டபமே கட்டக்கூடாதுங்க. தியான மண்டபம் கட்டுறதுக்கு கூட ராமகிருஷ்ண மடம் கிடையாது. இது வள்ளலாருடைய பெருநெறியே வேற. அதனால அதுக்கு நிறைய பேசியிருக்கிறோம். அவட நீங்க மகாதேவனுக்கு முன்னாடி அதுக்கான பாடல்களை வெளியிட்டு பேசியிருக்கிறோம். அதை அவர் ஒத்துக்கிட்டு தானே ஸ்டே கொடுத்தாரு. எவ்வளவு பேர் சார்? குறைந்தபட்சம் 2-3 லட்சம் பேர் வருவாங்க. அவங்களுக்கு குடிநீர் வசதி எல்லாம் ஆமா ஆமா செய்யணுங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க வந்து எவ்வளவு பேர் வேணுங்கிறது எங்களை விட பிளான் பண்றவங்களுக்கு தெரியும். அது பிரச்சனை எல்லாம் பண்ணணும். அதுதான். ஏன்னா இதை விட பெரிய கிரௌட்லாம் மாநாடு நடத்திட்டு போறீங்க, அதை செய்ய முடியாதானே? சரி. வடலூர் தலைமைச் சங்கம்ங்கிற அமைப்பு அவங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னா, நாங்க வந்து முன்னாடி வந்து ஆர்ச் கட்ட போறோம், 80 அடி சாலை, ஒரு தங்கும் விடுதி, அப்புறமா சாய்வு அறை, ஒரு 4000 சதுர அடியில வந்து தியான மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து சர்வதேச மையம் அல்ல. நாங்க வந்து மருத்துவமனையும் வெளிநாட்டுல தங்கும் விடுதி பி சைட்ல கட்டிட்டோம்னு சொல்றோம். இது என்னன்னா, இது பேர் பூ இல்லைங்க, புஷ்பம்னு சொல்றது. வேற ஒண்ணும் கிடையாது. பன்னாட்டு மையங்கிற பேரை எடுத்துட்டு நான் வளையம் கட்டுறேன், அந்த இடத்துல பெருவழியா விடுங்கிறதானே பிரச்சனையே. அதுதானே பேசிக் கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். அதுதானே மையமான பிரச்சனையே. அதுதான். நீ ஆர்ச்சி கட்டினா குறுக்க மண்டபம் கட்டிட்டு சாப்பாடு போட்டான்னு அந்த பிரச்சனையே கிடையாது. பெருவழியா தான் இருக்கணும். இது வந்து பினாமி வந்து தலைமைச் சங்கங்கிற பேர்ல வருவதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த உத்தியெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்க திமுக ஆட்சி எப்பயா பாக்குறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் செய்யக்கூடாது. 61 ஏக்கர் ஆக்கிரமிப்பு. அதாங்க இப்ப நீங்க இவங்க அறிவிக்கலைன்னாக்க நீங்க அதுக்கு பிறகு கூடி இப்ப இந்த பூசத்துக்கு பிறகு கூடி அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவிப்போம். இல்ல இந்த 67 ஏக்கர் வந்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு சொன்னீங்க, ஏன் நீங்க அந்த கோர்ட்ல வந்து திரும்ப வந்து கண்டெம் கோர்ட் போடணும்? இல்ல கோர்ட்ல வந்து ப்ராசஸ்ல இருக்குல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டியை போட்டு அதை பண்ணி சுப்ரீம் கோர்ட்லயும் அதை பண்ணிருக்கிறாங்க. இவங்க டைம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க வந்து கோர்ட் வழியில அதை பண்ணிட்டு தான் இருக்கோம், சீக்கிரம் பண்ணுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். அது கோர்ட் அதனுடைய வழிமுறையில செய்வாங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட்லயே இருக்குது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.